நடைமுறைப்படுத்துறீங்களா? எவ்வளவு மினிமம் மேக்ஸிமம்? ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்களை அழைத்து பேசி ஏற்கனவே அவர்கள் நிர்ணயித்திருக்கின்ற தொகையிலிருந்து குறைவான ஒரு தொகையை குறைத்து அதற்கான ஒப்புதலை அளித்து அதே போல இயக்கினார்கள். கடந்த தீபாவளி பொங்கல் போது எந்த பிரச்சனையும் இல்லை. கடந்த அந்த பூஜை விடுமுறையின் போது ஒரு சில ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக அந்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுதும் இந்த தீபாவளிக்கு தனியார் பேருந்துகளை அழைத்து பேசுவதற்கு போக்குவரத்துறை ஆணையர் அவர்கள் காவல்துறையோடு இணைந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதற்கிடையில் நேற்றைக்கு ஒரு 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக தகவல் வந்திருக்கிறது. நான் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்து நிர்வாகிகளோடு பேசியிருக்கிறேன். அவர்களும் அவர்களுக்கு அறிவுரை வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தனியார் நிறுவனங்கள் இருக்கின்ற நிலையில் ஒரு 10 பேர் இது போன்ற நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள். நாளைக்குள் அவர்கள் அந்த கட்டணத்தை குறைக்காவிட்டால் அந்த பேருந்துகள் மீது தீபாவளிக்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம்னி பேருந்து கட்டணத்தை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆம்னி பேருந்து கட்டணம் உயர்வு தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்தோம்.